அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபுதைர்வேதபாரகைः சாமே வசத் ஜிஹ்வாக்ரே பிரம்மரூபா சரஸ்வதி. நிதயே சர்வ வித்யானாம் விஷஜே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. உள்ளம் தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலே திருக்குறள் ஒவ்வொரு அதிகாரத்தினுடைய கருத்தையும் சுருக்கமாக பார்த்து வருகின்றோம். 19வது அதிகாரம் புறங்கூறாமை. புறங்கூறுதல் என்றால் ஒருவருடைய குற்றங்களை குறைகளை அவர் இல்லாத பொழுது வேறொருவரிடம் கூறுதல். ஒருவரை இகழ்ந்து பிறரிடம் பேசுதல் புறங்கூறுதல். அது இல்லாமை புறங்கூறாமை. இது இயல்பாகவே நம்மிடத்தில் இருக்கின்ற பழக்கமாக ஒரு குறையாக இருக்கின்றது. எல்லோரிடமே குறை இருக்கு, குறை இல்லாத ஆள் யாரும் இல்லை. குற்றங்கிறது குறைங்கிறது தெரிந்தோ தெரியாமலோ எல்லோரிடமும் இருக்கின்றது. அவ்வாறு குறை நமக்கு தெரிகின்ற பொழுது அதை அவரிடம் நேரடியாக கூறலாம். யார்கிட்ட குறை இருக்கோ, தேவை இருந்தால், அதுவும் தேவை இருந்தால், எப்பொழுதும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் அது அமைதி இருக்காது. குறைகள் அதனால் நமக்கு பாதிப்பு வருகின்றது என்கின்ற பொழுது அந்த குறைகளை அவர்களிடம் நேரடியாக நாம் சொல்லலாம். அதுவும் சொல்கிறதே ரொம்ப அன்பாக பண்பாக பக்குவமாக சொல்ல வேண்டும். இனியவை கூறல்னா இருக்குது, ரொம்ப இனிமையாக அவர்கள் மனது மிக காயப்படாதவாறு அவர்கள் அதை புரிந்து கொண்டு திரித்து கொள்வதற்கான அந்த தன்மையில் நாம் எடுத்து சொல்லணும். அதுவும் நமக்கு அதிகாரம் இருந்தால், உரிமை இருந்தால் சொல்லலாம். அப்படி இல்லாமல் வேறொருவரிடம் குறைகளை சொல்லுதல், அது பரப்புதல், பிரச்சாரம் பண்ணுறதுன்னா அதை நல்லா பரப்பி விடுறதுன்னு பல காரணங்களால் பண்ணுறோம். அவர்கள் மேலே இருக்கக்கூடிய பொறாமை, வெறுப்பு, இவைகளால் நாம் அதை செய்கின்றோம். ஆனால் அது ஒரு பாப காரியம். நம்ம மனதில் இருக்கக்கூடிய, இதற்கு முந்தின அதிகாரம் அழுக்காராமை வெக்காமைங்கிற அதிகாரம் இருந்தது. அழுக்காறுங்கிறது பொறாமை, பிறர் நம்மிடம் இல்லாதது பிறரிடம் இருக்கிற பொழுது அதை பார்த்து நம்ம மனதில் ஏற்படுகின்ற பொறாமை உணர்வு. அந்த பொறாமையினுடைய வெளிப்பாடாக அவனுக்கு என்ன, அவன் பெரிய ஆளா அப்படின்னு அவனை பற்றி ஒரு குறை சொல்லுதல், குறையை பரப்புறது என்பது அந்த உணர்வு வரலாம், அந்த எண்ணம் வரலாம். அது பொறாமைங்கிற குணம் இருக்கிறதுனால அதனுடைய வெளிப்பாடு, அது மனதில் இருக்க குணம், அதனுடைய வெளிப்பாடு, அதனுடைய தாக்கமாக நம்ம வார்த்தைகளில் பிறரை பற்றிய குறைகளை சொல்லலாம். அல்லது வெகுதல் என்பதையும் பார்த்தோம். பிறர் பொருளை எடுத்துக்கொள்ள விரும்புதல், நம்மிடம் இல்லாதது பிறர்கிட்ட இருக்கிற பொழுது அதை அவர்கள் மேலே பொறாமை வருகின்றது. இன்னும் நமக்கு அதிகமான தேவை இருக்கிற பொழுது இருக்கிற ஆள்கிட்ட எடுத்துக்கொள்ளலாம்ங்கிற எண்ணம் வருது. அது வெகுதல், திருடுவதற்கான எண்ணம். திருடுதல்ங்கிறது அடுத்தபடி, ஆனால் மனசில் அதை பற்றிய எண்ணம் வருதுங்கிறது இருக்கின்றது. அதனுடைய வெளிப்பாடாகவும் நாம் பிறரை குறை கூறுகின்றோம். இது ஒரு பாப்பச் செயல். ஆகவே இது தவிர்க்கப்பட வேண்டியது. மனதில் இருக்கக்கூடிய இந்த காமக்ரோதம்,
பேராசை, இந்த எண்ணங்களுடைய வெளிப்பாடு மனசில் என்ன இருக்கோ அதுதான் சொல்லாகவும் செயலாகவும் வருகின்றது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னா, அதனால் நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த நல்ல எண்ணங்கள் நல்ல விஷயங்கள் இருந்தால் அதுவும் வாக்கில் பாராட்டா அன்பாக வெளிப்படுகின்றது. இந்த மாதிரியான குற்றங்கள் குறைகள், நம்முடைய குற்றங்கள் குறைகள் நம்மளுடைய மனதில் இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடாக வருகின்ற பொழுது அது புறங்கூறுதல் முதலானவையாக கோபம் கொள்ளுதல், புறங்கூறுதல் இப்படியெல்லாம் வெளிப்படுகின்றது. இதுவும் பிறருக்கு துன்பத்தை கொடுக்கும் என்பதனால, பிறருடைய புகழை கெடுக்கும் என்பதனால ஒரு பாபம். அந்த புறங்கூறுதல் ஒரு பாபம். ஆகவே அதை ஒருவன் தடுக்க வேண்டும், தவிர்க்க வேண்டும், விளக்க வேண்டும். அதுதான் இந்த அதிகாரத்தினுடைய விஷயம். புறங்கூறாமல் இருக்கிறதுனால ஒருவனுக்கு ஏற்படக்கூடிய நன்மை என்ன, புறங்கூறுவதனால் ஏற்படுகின்ற தீமைகள் குற்றங்கள் என்ன என்பதை சொல்லி அதை நீக்குவதற்கான, இந்த புறங்கூறுதல்ங்கிற ஒரு தீய பண்பை மனதிலிருந்து நீக்குவதற்கான ஒரு உபாயத்தையும் இந்த அதிகாரத்தில் சொல்லி முடிக்கின்றார். ஒன்றொன்றாக பார்க்கலாம். 10 குறள்களில் முதல் குறள் புறங்கூறாமை என்னும் அறம் புகழை தரும் என்ற அதனுடைய நன்மையை சொல்கிறார். புறங்கூறுதல் மற்ற சில தெரிந்தோ தெரியாமலோ சில குற்றங்கள் ஒருவனிடத்தில் இருந்தாலும் இந்த புறங்கூறுதல்ங்கிற பழக்கம் இல்லை என்றால் அந்த ஒன்று மற்ற குற்றங்களை மறைத்து இவனை ஒரு புகழுடையவனாக செய்யும். இவனுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கும். யாரை பற்றியும் யார்ட்டையும் பேச மாட்டான்னா. அவன் வேறு சில தவறுகள் இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம், ஆனால் யாரையும் குறை சொல்ல மாட்டான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையானது, ஒரு பெயர், ஒரு புகழானது சமூகத்தில் அவனுக்கு இருக்கும். அது ஒரு நன்மை என்று அதனுடைய நன்மையாக சொல்லுகின்றார். அதற்கப்புறம் இந்த புறங்கூறுதலினால் வரக்கூடிய துன்பங்கள், கொடுமை, பாப்பம் என்ன என்பதை 2வது பாட்டிலிருந்து 9வது பாடல் வரைக்குமே அதுதான் சொல்லுகின்றார். அதை 2வது பாட்டிலிருந்து 4வது பாடல் வரைக்கும் அந்த புறங்கூறுதல் அதனால் வருகின்ற குற்றம் என்று அப்படி வகைப்படுத்தி சொல்லுகின்றார். 5வது பாடலிலிருந்து 9வது பாடல் வரைக்கும் புறங்கூறுபவர்களுக்கு உண்டாகும் குற்றத்தை சொல்லுகின்றார். அவருக்கு புறங்கூறுதல்னால வருகின்ற குற்றம், அப்புறம் புறம் கூறுபவனுக்கு ரெண்டுமே அவனுக்கு வர்றது தான். ஆனால் அதை பிரித்து சொல்கிற பொழுது புறங்கூறுதல்ங்கிற ஒரு கெட்ட பண்பு இதை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி துன்பத்தை கொடுக்கும்னு 3 பாடல்கள்லையும், புறம் கூறுபவர் அதை கூறுகின்றவனுக்கு வருகின்ற குற்றம் என்ன என்பதை 5 பாடல்கள்லையும் சொல்லுகின்றார். இறுதியாக 10வது பாடலில் இந்த புறம் கூறுதலை விளக்குவதற்கான உபாயத்தை சொல்லுகின்றார். இதில் 2, 3, 4 இந்த பாடல்களில் இந்த குறள்களில் சொல்லியிருக்கிறது. மிகுதியான பாப்பமானது உண்டாகும், பாப்பம் வரும்னா புறங்கூறுவதனால் ஒருவனுக்கு, அதனால் பிறருக்கு துன்பம் வருது. பிறரை பாப்பாய பரபீட்டனம் அப்படின்னு சொல்லியிருக்கு. பரோபகார புண்ணியாய பாப்பாய பரபீட்டனம் அப்படின்னு வாக்கியம் இருக்குது. பிறருக்கு இன்பத்தை தருகின்ற செயல் புண்ணியம், பிறருக்கு நன்மையை தருகின்ற செயல் புண்ணியம், பிறருக்கு துன்பத்தை தருகின்ற செயல் பாப்பம். புண்ணிய பாப்பம் என்னங்கிறதுக்கு சுருக்கமான லட்சணம் அப்படி இருக்குது, வாக்கியம் இருக்குது. பரோபகார புண்ணியாய பாப்பாய பரபீட்டனம்னா பிறருக்கு பரோபகாரம் செய்வது புண்ணியத்திற்காக, பிறரை துன்புறுத்துதல் பாப்பத்திற்காக. அப்போ பாப்பம்னா பிறருக்கு துன்பத்தை கொடுத்தல், மனதினால் கொடுக்கலாம், வாக்குனால் கொடுக்கலாம், செயலால் கொடுக்கலாம். இந்த புறங்கூறுதல் என்பது வாக்குனால் செய்கின்ற ஒரு பாப்பம். அதனால் பாப்பமானது இவனுக்கு ஏற்படும். அதை விட இந்த புறம் கூறி வாழ்வதை விட அவன் இறந்து போதல் மேலானது, அது அவனுக்கு நன்மையை தரும்னு கொஞ்சம் கடுமையாகவே சொல்கிறார். இப்படி புறங்கூறி நீ வாழ்கிறத விட செத்து போகிறது நல்லதுன்னா, உனக்கு நல்லதுன்னா அப்படின்னு சொல்லுகின்றார். பார்க்கலாம், குறளில் விரிவாக பார்க்கலாம். அதனால் பின்வரும் பாப்பத்தை நினைக்காம புறம் கூறுதல் செய்யாதே. அதை நினைத்து பார்த்து, பின்வரும் பாப்பத்தை நினைத்து பார்த்து, அதனால் நமக்கு வரும் கேட்டினை நினைத்து பார்த்து புறம் கூறுதல் என்ற தவறான எண்ணத்தை, குற்றத்தை விட்டு விடுவாயாக அறிவுறுத்துகின்றார். அப்புறம் புறம் கூறுபவனுக்கு வருகின்ற குற்றம் என்ன, தோஷம் என்ன என்றால்
சமூகத்தில் அவனுக்கு மதிப்பு, பெரியோர்களிடத்தில் அவனுக்கு மதிப்பு இருக்காது, அறிஞர்கள் அவனை மதிக்க மாட்டார்கள் என்பது. அதுக்கப்புறம் அந்த பழிக்கப்பட்டவன், புறம் கூறப்பட்டவன், அவன் என்ன பண்ணுவான்? சும்மா இருப்பானா? அவன் இவனுடைய ஹிஸ்டரியெல்லாம் தோண்டி எடுத்து, இவனுடைய இதெல்லாம் தோண்டி எடுத்து, இவன் என்ன பெரிய பாவம் என்ன பண்ணியிருக்கானோ இல்லையோ, அப்படி எதையாவது ஒன்றை கண்டுபிடிச்சி அதை பூதாகாரமாக்கி அதை இவனிடத்திலேயே வந்து சொல்லுவான், இன்னும் ஊருக்கெல்லாம் பரப்புவான்னா. அதனால் இவனுடைய பழியானது அதனால் பெரிதாக பேசப்படும். அரசியல்வாதி பண்ணுறான்ல, பரஸ்பரம் இவன் அவனை சொன்னான், நான் இவன் ஒன்று சொன்னான், அவன் 4 சொல்கிறான். அப்படி பரஸ்பரம் ரெண்டு பேருமே அயோக்கியன்னு அதுலேருந்து தெரிஞ்சு போயிடுது. இவன் அவனுடைய குற்றத்தை சொல்கிறான், அவன் இவனுடைய குற்றத்தை சொல்கிறான். ரெண்டையும் கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது நமக்கு 2 பேருடைய சொரூபமும் விளங்குது மற்றவர்களுக்கு. அந்த மாதிரி நம்முடைய பழி அதனால் பெரிதாக பேசப்படுங்கிறத சொல்கிறார். அதுக்கப்புறம் இவன்கிட்ட இருக்கக்கூடிய புறங்கூறுதல்ங்கிற பழக்கத்தினால உறவினர்கள் நண்பர்கள் கூட பிரிந்து போய் விடுவார்கள் என்பதை சொல்லுகின்றார். அதுக்கப்புறம் உறவினர்களையே புறங்கூறுறவன் மற்றவங்களை 3வது ஆளை பற்றி பேசாமல் இருப்பானான்னா அதை இன்னும் நல்லா பேசுவான். ஆனால் பலரை பலவாறு இவர்கள் பேசுவார்கள். புறங்கூறுபவன் அது அவனுக்கு ஒரு இயல்பாகவே புறணி பேசுறதுன்னா, இது நம்ம பல வார்த்தையில் வச்சுருக்கிறோம். புறங்கூறுதல்ங்கிறத பற்ற வைக்கிறது, போட்டு கொடுக்கறது, புறணி பேசுறது, இதெல்லாம் இருக்குன்னா. அதனால் பலரை இதெல்லாம் நம்மள்கிட்ட இயல்பாக இருக்குது. கிராமத்தில் உட்காந்தா அந்த பாட்டிகளுக்கெல்லாம் என்ன வேலைன்னா இதை பேசுகிறது, அடுத்த வீட்டு கதையை பேசுறது தான் அவங்களுக்கு பொழுதுபோக்கு. அந்த காலத்தில் இப்போ டிவி சீரியல்லாம் இப்போ வந்துட்டதுனால அதை பார்த்துட்டு இருக்காங்க. டிவி சீரியல்லையும் அதான் போட்டு இருக்கான். டிவி சீரியல்லையும் என்னென்னா இதே தான், அடுத்த வீட்டு கதையை பேசுகிறது தான் இருக்குது. அந்த மாதிரி ஊர்க்கதையை பேசுகிறதுங்கிறதே ஒரு பொழுதுபோக்காக வைத்திருக்கிறார்கள். அதனால் உறவுகள் பிரிந்து போர்வார்கள், ஊரில் இருக்க பலரை பற்றி பலவாக பேசுவார்கள். அதனால் இவர்களுக்கு பாப்பம் வரும்னா. அதுக்கப்புறம் அதில் இன்னும் கடுமையாக சொல்லுகின்றார், அவனை பூமி தாங்கிறதே ஒரு சுமைனா. பூமாதேவியே இவனை வேறு வழி இல்லாமல் தாங்கி, அவளுடைய தர்மம் எல்லாரையும் தாங்கி ஆகணும்னு சொல்லி வேறு வழி இல்லாமல் இவனை தாங்கி கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு சொல்லுகின்றார். இறுதியாக 10வது குறளில் இந்த புறம் கூறுதலுக்கான உபாயம், பிறரை குறை கூறுவதற்கு முன்னால் உன்னிடம் இருக்கக்கூடிய குறையை பார்ப்பாயாக. அதை பார்த்தோம்னா நாமளும் அப்படித்தானா, அடுத்தவன் முதுகில் அழுக்க பார்க்கறதுக்கு முன்னாடி முதுகில் இருக்க அழுக்க பார்த்துக்கனா. இதை பார்த்தோம்னா அதோட வண்டியாக இங்கே இருக்குது. அதனால் அதை பார்த்து பழகினோம்னா அடுத்தவர்களுடைய குறையை நம்ம பேச மாட்டோம் என்பதை உபாயமாக சொல்லுகின்ற ஒவ்வொரு குறளுக்கான பொருளை பார்க்கலாம். அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது. அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது. முதல்ல அதனுடைய நன்மையை சொல்கிறார். புறம் கூறான், அவன் புறங்கூற மாட்டான். புறம் கூறுதல்ங்கிற பழக்கம் அவனிடத்தில் இல்லை. யாரை பற்றியும் எப்பொழுதும் குறை சொல்ல மாட்டான். தவறாக வேறு யாரிடமும் பேச மாட்டான் என்ற அந்த ஒரு புகழ் என்ற மற்றவர்கள், சமூகத்தில் இருக்கிறவர்கள், பெரியவர்களால் பாராட்டப்படுவது அவனுக்கு இனிமை, அவனுக்கு நன்மையை செய்யும். ஒரு நம்பி அவனிடத்தில் நம்மளுடைய கருத்துக்களை சொல்லலாம். ஏன்னா இயல்பாக ஒருவருடைய குற்றம் அவர்களுடைய நடத்தையில் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ தவறுகள் செய்கிறார்கள், நம்ம பார்க்கிறோம். பக்கத்தில் இருக்கிற பொழுது அது நமக்கு தெரிகின்றது. சிலர் ஒரு நட்புனால் வேற யார்ட்டையாவது ஏதாவது பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு தன்னுடைய மன குறையை போக்கிக் கொள்வதற்காக அவன் வாயால் சொல்லிடுவான். அவன் பண்ணுற தப்பை நமக்கு நம்ம யாரையாவது சொல்லி ஆகணும், இல்லை நம்ம பற்றி சொல்லி ஆகணும். தன்னை பற்றி ஒரு நம்பிக்கையான ஆள்கிட்ட சொல்கிற பொழுது அவன் அதை நம்பிக்கையை விடுத்து அடுத்த ஆள்கிட்ட குறை சொல்லிடுறான். அதை பரப்பி விட்டாரான்னா, நம்பி சொன்னான்னா ஊருக்கெல்லாம் சொல்லிட்டான். அந்த மாதிரி ஊருக்கெல்லாம் பரப்பி விட்டுறான்னா அப்போ என்னது, அந்த நம்பிக்கைங்கிறது போகுது. இவன் ஒரு நம்பிக்கைக்கு உரியவன், அவன் நம்பி சொல்லலாம் அப்படிங்கிறது போய் விடுகிறது. அப்படி இருக்கிற பொழுது கேட்குதா? கம்மியாக இருக்குது சவுண்டு. ஃபோன். அதனால் அந்த நம்பிக்கை போகிற பொழுது ஒரு நம்பிக்கையற்றவன்கிற ஒரு அவப்பெயர் உனக்கு வரும். அதனால் அவன்கிட்ட எதுவும் சொல்ல முடியாது அப்படிங்கிறது வருது. அதனால் அது ஒரு இகழ்ச்சி. ஆனால் புறங்கூறுதல் செய்ய மாட்டான். அவனை நம்பி எதை வேணாலும் சொல்லலாம். அவனிடமிருந்து வெளியே போகாது. ஒரு செய்தியும் அவனிடமிருந்து
தப்பான செய்தி வெளியே போகாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை சமூகத்தில் ஒரு மதிப்பை கொடுக்கின்றது. அதனால் ஒருவன் புறங்கூறான் என்றால் இனிது, புறங்கூற மாட்டான் என்று சமூகத்தில் பெரியோர்களால் மற்றவர்களால் மதிக்கப்படுதல் என்பது பெரியது, நன்மையை தரத்தக்கது. அந்த புறங்கூறுதல் என்ற கெட்ட பழக்கம் இல்லை, அதனால் கிடைக்கக்கூடிய நன்மை அதை உயர்த்தி காட்டுவதற்காக அர்த்தவாதமாக என்ன சொல்லுகின்றார்? அறங்கூறான் அல்ல செய்யணும். அவனிடத்தில் மற்ற கெட்ட பழக்கங்கள் இருந்தாலும், வேறு ஏதோ சில குறைகள் அவனிடத்தில் இருந்தாலும், அறங்கூறான்னா தர்மத்தையே பற்றி பேச மாட்டான் அவனிடத்தில் இப்போ மற்ற அக்கிரமம்லாம் பண்ணுவான். அப்படிப்பட்டவனாக இருந்தாலும் ஒருவன் அப்படி இருக்கிறான்னா, தர்மம் நல்லது, தர்மத்தை பற்றி அறம் கூறான்னா, அறம் நல்லது தர்மம் செய்யணும் சொல்ல மாட்டான். தர்மம் செஞ்செல்லாம் பிழைக்க முடியாது, நீ என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு சொல்கிறது மட்டுமில்லை, அவனும் அதை செய்து கொண்டிருப்பான். அப்படிப்பட்ட ஒருவனாக இருந்தாலும் அவனிடத்தில் புறங்கூறுதல்ங்கிற ஒரு கெட்ட பழக்கம் இல்லை என்றார். புறங்கூற மாட்டான்னு ஒரு நல்ல பழக்கமானது இருந்தால், வேறு தப்பெல்லாம் பண்ணாலும் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தரை சொல்ல மாட்டான். சிலர்கிட்ட அப்படி இருக்குது, பெரிய கெட்ட குணங்கள் இருந்தாலும் சில நல்ல குணங்கள் அவன் இயல்பாக வச்சிருப்பான். பொய் சொல்ல மாட்டான்னா, திருடுவான், மற்ற எல்லாம் பண்ணுவான், ஆனால் பொய் சொல்கிறது இல்லை அப்படிங்கிறது குணம் மட்டும் சிலர்கிட்ட இருக்கும். அப்படி இருக்கிற ஆள் இருக்கிறான். வேறு தவறுகள்லாம் இருக்கும், மற்ற அக்கிரமம்லாம் பண்ணுவான், இல்லை வேறு கெட்ட குணங்கள்லாம் இருக்கும். ஆனால் சில விஷயங்களில் அவனுக்கு ஏதோ ஒரு சம்ஸ்காரம் அவனிடத்தில், அவன் குடும்ப பழக்கத்தினால வர்றதோ ஏதோ ஒரு சம்ஸ்காரத்தினால, அவன் பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியத்தினால சில நல்ல குணங்கள் இருக்கும். அதை எப்பொழுதும் அதை கடைபிடிக்கிறதுல உறுதியாக இருப்பார்கள். பொய் சொல்கிறதோ அல்லது இந்த மாதிரி இன்னொருத்தட்ட போட்டு கொடுக்கறது சொல்கிறதுங்கிறது இல்லை. அல்லது நேரத்தை சரியாக கடைபிடிக்கிறது, கடுமையாக உழைக்கிறது அப்படிங்கிறது தவறானவர்கள்ட்ட கூட சில நல்ல பழக்கங்கள் இருக்குது. நம்ம சமூகத்தில் பார்த்தா தெரியும். வேறு சில விஷயங்கள் இருந்தாலும் அது பிரபலமாக எல்லாருக்கும் தெரிஞ்சாலும், ஆனால் கடுமையாக உழைக்கக்கூடியவர், உழைக்கிறதுக்கு தயங்க மாட்டார், எல்லோரிடத்துலையும் அன்பாக பேச தயங்க மாட்டார், எப்பொழுதும் அன்பாக இருப்பார், கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடியவர் அப்படின்னா. லஞ்சம் வாங்கினாலும் நல்லவன்டான்னா, ஏன்னா அதை காப்பாற்றிடுவானா. எதுக்காக வாங்கணும்? காரியம் முடிஞ்சிடும். அவன்கிட்ட பணத்தை கொடுத்தா அவன்கிட்ட போனாக்கா காரியம் முடிஞ்சிடும், அதனால் நல்லவன்னா. ஏன்னா அப்போ அதை விட மோசமான ஆள் இருக்கான், பணத்தையும் வாங்குவான் வேலையும் செய்ய மாட்டாங்கிற ஆளை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அவன்கிட்ட போனால் காரியம் கரெக்டாக முடியும், அதனால் நல்லவன்னா. அப்படியெல்லாம் இருக்குது சமூகத்தில், வரையறை அப்படியெல்லாம் இருக்குது. அப்படி சில நல்ல பழக்கங்கள் இருக்குது. அதை வைத்து கொண்டு சொல்கிறார், அவன் தர்மத்தை பற்றியே பேசாதவனாக இருந்தாலும் மற்ற அக்கிரமங்கள் பண்ணுறவனாக இருந்தாலும் புறங்கூற மாட்டான் அப்படிங்கிற ஒரு நல்ல பெயர் அவனுக்கு இருந்தால் அது அவனுக்கு பலவிதங்களில் நன்மையை செய்யும்னு இதனுடைய உயர்வை காமிக்கிறதுக்காக அப்படி சொல்கிறார். இப்போ கெட்ட பழக்கம் இருக்கிறவனுக்கே புறங்கூறாமைங்கிறது ஒரு நன்மையை செய்யும்னா, வேறு கெட்ட பழக்கம் இல்லாமல் இந்த ஒரு நல்ல பழக்கம் இதுவும் சேர்ந்து இருந்தால் அவனுக்கு இன்னும் அது மிகுதியாக நன்மையை தருங்கிறத சொல்ல வேண்டியது இல்லை. அது இன்னொரு விதமாக பார்த்தாக்கா, மற்ற எல்லா நல்ல பழக்கங்கள் இருந்தாலும் இந்த ஒரு கெட்ட பழக்கம், கெட்ட குணம் இருந்தால், அடுத்தவங்களை பற்றி பேசுகிறது, புரணி பேசுகிறதுங்கிற ஒரு குணம் இருந்தால் அது அவனுக்கு கெட்ட பெயரை கொடுக்கும். மற்றதெல்லாம் மறந்துடும், அதெல்லாம் அதை விட இது அவனுக்கு ஒரு கெட்ட பெயரை கொடுக்குங்கிற கருத்தும் வருது. அதனால் இந்த பாடல் மூலமாக புறங்கூறாமையின் நன்மை கூறப்பட்டது. அதனால் ஒருவனுக்கு ஏற்படக்கூடிய நன்மை, மற்ற குற்றங்கள் இருந்தாலும் அதெல்லாம் மறக்கப்பட்டு இவனுக்கு ஒரு புகழானது, பெயரானது, நற்பெயரானது சமூகத்தில் இருக்கும். அடுத்த குறள் 2. அறனழி அல்லவை செய்தலின் தீதே, புறனழி பொய்த்து நகை. அறனழி அல்லவை செய்தலின் தீதே, புறனழி பொய்த்து நகை. அரண் அழி, அறத்தை பற்றி விரிவாக பேசினாலும், அல்லவை செய்தலின், அது அறம் அல்லாத அதர்ம காரியங்களை ஒருவன் செய்தாலும் அதைவிட தீதானது, அதனால் தீமை வருது. தர்மத்தை என்றைக்கும் பழித்து இழுத்து பேசக்கூடாது. தர்மத்தை நம்ம கடைபிடிக்கிறோமோ இல்லையோ அதை பழித்து பேசுதல்ங்கிறது கூடாது. தெய்வம் இகழேல்னு சொல்லியிருக்குல்ல, இப்போ தெய்வத்தை இகழாதேனா, உனக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, அறகுறையாக இருக்கலாம்,
ஆனால் அதை இகழ்ந்து பேசாத. நீ சரியாக கோயிலுக்கு போகிற பழக்கம் இல்லை, மற்ற விஷயங்களில் கவனமாக இருக்கிற, அதில் உனக்கு அதிக நம்பிக்கை இல்லைனாலும் அதை இகழ்ந்து பேசாதே. அப்படிங்கிற தெய்வம் இகழேல்னா, தெய்வத்தை இகழ்ந்து பேசாத. உனக்கு அதில் நம்பிக்கை இல்லைன்னா உனக்கு எதில் நம்பிக்கை இருக்கோ அதை கடைபிடித்து கொண்டு இரு. ஆனால் அடுத்தவர்களுடைய நம்பிக்கையை அல்லது உயர்ந்த விஷயங்களை என்றைக்குமே பழித்து பேசாது. ஒரு அறியாமையினாலேயோ சுயநலத்தினாலேயோ செய்யப்படுகின்றது. அதனால் உனக்கு தர்மத்தில் ஈடுபாடு இல்லைனாலும் தர்மத்தை குறைத்து பேசாத, தர்மவான்களை குறைத்து பேசாத என்று பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதை செய்கிறதுனால பாப்பம் வரும். அதனால் அறநடினா தர்மம்னு ஒன்று இல்லை அப்படின்னு அதை குறைத்து பேசுதலோ, அதே போல் பல அதர்ம காரியங்களை செய்வதோ அதனால் என்ன தீமை வருமோ, என்ன கெடுதல் வருமோ, அதைவிட புறநழி பொய்த்து நகைனா, ஒருவன் இல்லாத பொழுது அவனை பற்றி குறையா சொல்லிட்டு அவன் நேராக வந்தா சிரித்து வளைஞ்சி பேசினான்னாக்கா அது ஒரு போலியானது, ஒரு நடிப்பு தானே, பொய் தானே. அவன்கிட்ட குறை இருக்குன்னு பார்த்தா அதை பற்றி அவன்கிட்ட இருந்து விலகி இருக்கணும். ஆனால் நேராக பார்க்குற பொழுது உங்களை மாதிரி ஒரு ஆள் உண்டா அப்படி இப்படி ஆகா ஓகோன்னு புகழ்ந்து நல்லா பேசிட்டு அவன் போனதுக்கப்புறம் அவனை பற்றி தெரியாத அவன் ஒரு டுபா கூறுனான் அப்படி பேசுகிற ஆள் இருக்கா? அப்படி இருக்கிறா. அது மோசமானதுங்கிற. நீ தர்மத்தை செய்யாமல் இருக்கிறத விட இப்படி ஒரு போலியான வாழ்க்கை, நடிப்பு மிக்க ஒரு வாழ்க்கை, பொய்யான நகைப்பு அதீத தீமையை தரும், பாப்பத்தை தரும்னு சொல்கிறார். ஒருவன் பிறர் இல்லாத பொழுது அவரை இழுத்து பேசுவதும், இருக்கின்ற பொழுது அவரிடம் போலியாக சிரித்து பேசுவதும், அறத்தை பழித்து பேசுவதையும் பாப்பம் செய்வதையும் விட தீயதாகும்னா, அதை விட இது பெரிய பாப்பத்தை அவனுக்கு கொடுக்கும். அதனால் அதை செய்யக்கூடாது. பிறரிடத்தில் குற்றம் சொல்லுதலும் நல்லதில்லை. அதுக்கப்புறம் குற்றம் உடையவன்னு ஒருவன் தெரிந்தா அவனிடத்தில் பேசி நல்ல விதமாக பேசுறதுன்னா, அவனை விட்டு விலகி இருக்கிறது நல்லது. சரியில்லைன்னா விலகி இருக்கணும். ஆனால் அவனிடத்தில் நேராக பேசுகிற பொழுது ஒரு மாதிரியும் வெளியே வேறு மாதிரியும் பேசக்கூடாது. குற்றம் இருக்குன்னா நேரடியாக அவனோட தான் சேர்ந்து பழக வேண்டியிருந்தால் நேரடியாகவே அவனுடைய குற்றத்தை அவன்கிட்ட சொல்லலாம். அதை இன்னொரு ஆள்கிட்ட சொல்லக்கூடாது. சாஸ்திரம் பொதுவாக அது சொல்லியிருக்கு. ஒருவருடைய பெருமையை அவர் இல்லாத பொழுது மற்றவர்கள்ட்டம் சொல்லலாம். பெருமையை பரப்பலாம், புகழை பரப்பலாம். நல்ல பண்புகள், நல்ல குணம், ரொம்ப நல்லவன், என்ன எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்தில் ரொம்ப சரியாக இருப்பான் அப்படின்னு ஒரு சில நல்ல குணங்களை அவர் இல்லாத பொழுது மற்றவர்களிடம் சொல்லலாம். அதனால் புண்ணியம் வரும். அவனுக்கும் ஒரு பெருமை மதிப்பு வரும், அவனுக்கு நம்மிடத்துலேயும் ஒரு பெருமை மதிப்பு வரும். அது ஒரு புண்ணிய காரியம். அதனால் அவனுக்கு ஒரு பாராட்டு, மகிழ்ச்சி வர்றதுங்கிறது ஒரு நன்மையை செய்தல். அது நன்மையை செய்தல், அதனால் ஒரு புண்ணியம் உண்டு. ஆனால் இந்த குற்றத்தை அவர்களிடத்தில் நேரடியாக சொல்லணுமே ஒழிய வெளியே யாரிடத்துலையும் மற்றவர்களிடத்தில் சொல்கிறதுனால பாப்பம் வரும். அவர்களிடத்தில் நேரடியாக சொல்கிற பொழுது அவர்கள் அதை திருத்தி கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அது கொஞ்சம் அவர்களுக்கு துன்பத்தை தருவதாக இருந்தால் கொஞ்சம் மன வருத்தம். அது சொல்கிறத நம்ம பக்குவமாக சொன்னாலும் யாருக்குமே அவர்களுடைய குற்றத்தை சொல்கிறத அவ்வளோ சாதாரணமாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் அது சொல்கிற மாதிரி சொன்னால் அவர்கள் புரிந்து கொண்டு திருத்தி கொண்டால் அவர்களுக்கு ஒரு நன்மையை செய்கிறோம். அதனால் புண்ணியமானது வரும். அதை விடுத்து மறைமுகமாக வேற ஆள்கிட்ட சொல்கிறதுனால வெறுப்பு, பகை தான் வரும். அதனால் அது பாப்பத்தை உண்டு பண்ணும், மேலும் பல குற்றங்களுக்கு காரணமாக இருக்கும். ஆகவே பாப்பம் வரும். அதனால் பொய்யான நடிப்பு, பொய்யான வாழ்க்கை என்பது, போலியானது நமக்கு அதீத துன்பத்தை கொடுக்கும். அடுத்த குறள் கொஞ்சம் கடுமையாகவே சொல்கிறாருங்க. புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலில் சாதல் அறங்கூறும் ஆக்கந்தரும். புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலில் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும். புறம் கூறி பொய்த்து உயிர் வாழ்தலில், பிறட்ட குறை சொல்லி அதே சமயம் பொய்த்துன்னு போன பாட்டில் சொன்னார். நேராக பேசுகிற பொழுது நல்ல ஆள் மாதிரி, ரொம்ப அன்பாக நட்பாக இருக்கிற மாதிரி பேசுறது, போலியான நடிப்பு. பிறரிடத்தில் புறங்கூறுதல். அவன் இல்லாத பொழுது அவனை பற்றி குறைகளெல்லாம் சொல்கிறது. அவன் நேராக இருக்கிற பொழுது ரொம்ப நடித்து ரொம்ப பணிவாக அவனிடத்தில் அன்பாக இருக்கிற மாதிரி காட்டுதல் என்பது அதான் பொய்த்து, பொய்யான போலியான நடிப்பான வாழ்க்கை. அப்படி வாழ்ந்து அப்படி இருந்து உயிர் வாழ்வதை விட, இப்படி புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்வதை விட, சாதல்னா நீ செத்து போகிறது
அறம் கூறும் ஆக்கம் தரும் அப்படின்னா அது வந்து அறம் கூறும்னா அறநூல்கள் கூறும், அறநூல்கள் சொல்லுகின்ற ஆக்கத்தை மறுமையில் எதிர்காலத்தில் அவனுக்கு பெரிய நன்மையை செல்வத்தை அவனுக்கு உண்டு பண்ணி கொடுக்கும். ஏன்னா போன குரல்லே சொல்லிட்டார், அதை ரொம்ப தீமையானதுன்னு சொல்லிட்டார். அப்போ இப்படி அவன் தொடர்ந்து உயிர் வாழ்ந்தான், ஒரு பொய்யான வாழ்க்கையில் பிறரை புறங்கூறி தொடர்ந்து உயிர் வாழ்கிறதுனால அவனுக்கே நிறைய கேடை உண்டு பண்ணி கொள்ளுகிறான், பாப்பத்தை உண்டு பண்ணி கொள்ளுகிறான். அது எதிர்காலத்தில் அவனுக்கு துன்பமாக வந்து சேரும். அதை விட செத்துட்டான்னா அந்த பாப்பம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுதில்ல. அவன் இறந்து போயிட்டானா அது குற்றம் பண்ணுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விடுகிறது. ஆகவே அதுவே அவனுக்கு ஒரு நன்மையாக ஆகிவிடுகிறது. தொடர்ந்து தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனா தப்பை தடுத்து நிறுத்த முடியலை, அவனாலேயே நிறுத்தி கொள்ள முடியவில்லைனாக்க அவனுடைய சரீரத்திலிருந்து விடுதலை பண்ணிடுறதான் நல்லது. அதுதான் பகவான் பண்ணுறார். பகவான் வந்து ஏன் கெட்டவர்களுக்கு சில சமயங்களில் அந்த சம்ஹாரம் பண்ணுறாருன்னா, ஏன் சம்ஹாரத்தை பண்ணுறார்? அசுரர்கள்லாம் திருத்தணுமில்ல. நாங்கள் அன்பே வடிவான மதம், அதனால் எல்லாரையும் பேசியே திருத்துவோம்லாம். அதனால் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தில் காட்டு, அதனால் எங்கள் கடவுள் அன்பே வடிவானவர், யாருக்கும் எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அப்படியே பேசிக்கிட்டே இருந்தாக்கா அது வந்து எல்லா சமயங்களையும் நடக்காது. சாம பேத தான தண்டம்னு சொல்லியிருக்கு. முதல்ல அன்பாக பேசி பார்க்கலாம், அவனுக்கு எதனால் குற்றம் பண்ணுறானோ அந்த சகாயத்தெல்லாம் விலக்கி பார்க்கலாம். பேதம் முதல்ல சாமங்கிறது சமாதானமாக அவன்கிட்ட அன்பாக பேசி சரி பண்ணுறதுக்கு பார்க்கலாம். அப்புறம் அவன் எதனால் குற்றம் பண்ணுறானோ அவனுக்கு சகாயமாக இருக்கிற ஆளெல்லாம் காலி பண்ணிட்டாக்கா தனியாளானால் கொஞ்சம் பயம் வரும், திருந்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது பேதம். அதற்கப்புறம் தானம்னா அவனுக்கு ஏதோ கொடுத்தாவது தப்பு பண்ணாத, இனிமேல் ஒழுங்காக இருன்னு சொல்லி அவனுக்கு அன்புனால ஏதோ தானம் கொடுத்து சரி பண்ணலாம். கடைசி அதுவும் நடக்கலைன்னு என்னது? தண்டம் தான். ஆளை போட்டு தள்ளுறதை தவிர வேறு வழி. அது அவனுக்கே நல்லதுன்னா. ஏன்னா அவன் அசுர குணத்தோடு இருக்கிற அரக்கர்கள் அசுரர்கள், அவனுக்கே அது கெடுதல்னு தெரிஞ்சாலும் அதை நிறுத்தி கொள்ள முடியலை. அப்போ தொடர்ந்து அவன் உயிர் வாழ்கிறதுனால அவனுக்கே மிகுதியான பாப்பத்தை அவன் சம்பாதித்து கொள்ளுகின்றான். அதனால் அந்த பாப்பம் அவனுக்கு வேண்டாம். இன்னும் ஏற்கனவே நிறையா பாப்பம் பண்ணிட்டான், புதுசாக இவனுக்கு பாப்பம் நிறையா பண்ணுறதுக்கான வாய்ப்பை கொடுக்க வேண்டாங்கிற கருணையினால் பகவான் அவனை அந்த சரீரத்திலிருந்து விடுவிக்கிறார். அதான் அவனை சம்ஹாரம் பண்ணுறது என்னது? அந்த சரீரத்திலிருந்து. ஆனால் பாப்ப விமோச்சனம்ங்கிறார். பாப்பத்தினால துன்பத்தை ஏற்கனவே செய்த பாப்பத்தினுடைய பலனை அவன் அனுபவித்து கொண்டு இருக்கிறான். ஆனால் அதனால் அசுர குணம் இருக்குது. அந்த அசுர குணத்தினால மீண்டும் மீண்டும் பாப்பத்தை செய்கிறான். அப்போ அவனை தடுக்கிறது என்னது? அவனுடைய அழிவிலிருந்து தடுக்கிறதுக்கு என்ன வழினா அந்த சரீரத்திலிருந்து அவனை விடுவித்தல் என்பது தான் வழி. அந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் அவன் திருந்துறதுக்கான வாய்ப்பே இல்லை. அவன் டிசைனே அப்படி ஆயிடுச்சுன்னா, அவன் டிசைனே அப்படித்தான் இருக்குனாக்கா அப்போ வந்து அதை அழிச்சிட்டு புதுசாக ஆரம்பிக்கிறதா நல்லது. அதனால் பகவான் சம்ஹாரம் பண்ணுறார். அதனால் சம்ஹாரம் பண்ணுறதுங்கிறது என்னது? அந்த சரீரத்திலிருந்து விடுவித்தல். அவனை அழிக்கிறதுனா இப்போ இவனுக்கு வந்து அதில் நம்பிக்கை இல்லை, பல பிறவி அப்படிங்கிறது நம்பிக்கை இல்லை. அதனால் கொன்னுட்டா அது நிரந்தரமான சாவுங்கிறது அவனுடைய கருத்தினால இது விமர்சனம் பண்ணுறான். அப்படி இல்லை, அவன் அடுத்த பிறவி அடுத்த சரீரத்தை எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த சரீரத்திலிருந்து அவனை விடுவிக்கின்றார். அதுதான் சாஸ்திரம் சொல்கிறது. அந்த மாதிரி இவன் வந்து இப்படி தொடர்ந்து பாப்பத்தை பண்ணி புறங்கூறி பொய்த்து வாழ்கிறது தொடர்ந்து பாப்பத்தை செய்வதற்கான வாய்ப்பாக இருக்குது. அது அவனுக்கே கெடுதலாக அமையும் என்பதனால் அவன் வந்து அந்த சரீரத்தை விட்டுறது, புறங்கூறுதலை நிறுத்த முடியலைன்னா, போலியான நடிப்பை வாழ்க்கையை விட முடியலைன்னா நீ செத்து போகிறது நல்லதுன்னா அது வந்து அவனுக்கு மிகுந்த நன்மையை தரும். அதனால் செத்துப்போன்னு சொல்கிறது நோக்கம் அல்ல, புறங்கூறுதலை விடுதல் மேன்மை நன்மை அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்காக இதை இவ்வாறு கொஞ்சம் கடுமையாக சொல்ல வேண்டி இருக்குது. அதனால் போய் தொலைன்னு சொல்கிறோமில்ல, அதை சொன்னால் என்ன இருந்தாலும் கேட்கல சரியில்லைன்னா போய் தொலைனா உண்மையிலேயே போய் தொலைங்கிற நோக்கத்திலேயே சொல்கிறோம். திருந்துடா அப்படிங்கிறத தான் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை நம்ம சொல்லுகின்றோம். அந்த மாதிரி திருவள்ளுவர் சொல்கிறாரு, நீ வாழ்கிறத விட செத்தா உனக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லதுன்னா. அப்படி அது ஆக்கம் தரும், சமூகத்துக்கு ஆக்கம் தரும், உனக்கும் அது பாப்பத்திலிருந்து விடுதலையை கொடுக்கும், புண்ணியத்தை மறுபிறவியில் கொடுக்கும்னு சொல்கிறார். அடுத்த குறள். கண்ணின்று கண்ணறச் சொல்லினும்
சொல்லற்க முன்னின்று பின்னோக்காச் சொல் கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்காச் சொல் கண்ணின்று கண்ணறச் சொல்லினும். கண்ணின்றன நேர முன்னாடி நின்று எதிரே இருந்து ஒருவன் ஒருவருடைய குறைகளை குற்றத்தை அவன் எதிரே இருந்து நேராக இருந்து எடுத்து சொன்னாலும் பரவாயில்லை. அதுவும் கண்ணறனா கண்ணோட்டம் இல்லாமல். கண்ணோட்டம்னே திருக்குறள் ஒரு அதிகாரம் இருக்குது. கண்ணோட்டம்னா கருணைன்னு அர்த்தம். கருணை, அன்பு, இரக்கமான பார்வைன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு கண்ணோட்டம்னு பேர். அப்போ இரக்கம், அன்புக்கு கண்ணோட்டம்ங்கிற வார்த்தை இருக்குது. அப்படி ஒரு தனியாகவே ஒரு அதிகாரம் வைத்து இருக்கிறார். அதனால் கண்ணறனா அந்த கண்ணோட்டம் இல்லாமல்னா கருணை இல்லாமல், கொஞ்சம் கடுமையான அர்த்தம். ரொம்ப அன்பாக சொல்லியும் சரியாக வரலை, அல்லது நமக்கு ஒரு கோபம் இருக்குது அப்படிங்கிற பொழுது அப்படி கடுமையாக அவனிடத்தில் சொன்னாலும் பரவாயில்ல. அவனுடைய குற்றத்தை, அவனுடைய குறைகளை கடுமையாக அவனிடத்தில் நேராக சொன்னாலும் பரவாயில்லை. முன்னின்று பின்னோக்கா சொன்னான். அவன் இல்லாத பொழுது அவனை பற்றி சொல்லாத. சொல்லற்கனா முன்னின்றன அவன் முன்னே இல்லாமல், அவன் எதிரே இல்லாத பொழுது வேறொருவரிடம் பின்னோக்கா சொன்னால் அதனால் வரக்கூடிய பின் விளைவுகளை ஆராயாமல் சொல்லற்க, வார்த்தைகளை புறங்கூறி பேசாதே. போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம்னா அதான் சொல்லாதே. ஒருவன் எதிரே இருந்து கடுமையாக சொன்னாலும் பரவாயில்லை, அவன் எதிரில் இல்லாமல் பின்விளையும் குற்றத்தை சிந்திக்காமல் சொற்களை பேசாது இருப்பாயாக. புறம் கூறுதல் பாப்பம் என்பதை சிந்தித்து ஒருவன் இல்லாத பொழுது அவனை பற்றி பேசுவதை தவிர்க்க வேண்டும். அதுவே ஒரு பாப்பம். நமக்கு அதனால் பாப்பம் வருகிறதுன்னு யோசித்து அவன் இல்லாத பொழுது பேசுகிறத தவிர்க்கணும். ஒருவன் மற்றொருவனை நேராக அவனிடமே கருணை இல்லாமல் இகழ்ந்து பேசினும் அவன் இல்லாத போது இகழ்ந்து பேசாமல் இருக்க வேண்டும். இவை 3 பாட்டாலும் புறங்கூறுதலின் கொடுமை கூறப்பட்டது. அடுத்த பாடல். அதுக்கப்புறம் நேரடியாக புறங்கூறுபவனுக்கு வருகின்ற கொடுமை என்ன, துன்பம் என்ன என்பதை சொல்லுகின்றார். அறம் சொல்லும் நெஞ்சத்தான் நன்மை புறஞ்சொல்லும் புன்மையால் காணப்படும். அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் நன்மை புறஞ்சொல்லும் புன்மையால் காணப்படும். புறஞ்சொல்லும் புன்மையால் அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அன்மை காணப்படும். அப்படி வாக்கியம். அன்மைனா தூரம், விலகி இருத்தல். ஒருவனிடத்தில் புறம் சொல்லுங்கிற ஒரு புறம் சொல்லுதல்ங்கிற கீழான குணமானது இருந்தால் அவன் தர்மத்தை பற்றி பேசினாலும், தர்மவான், தர்மத்தை பற்றி பேசக்கூடியவர் அப்படின்னு இருந்தாலும் அவனிடத்தில் புறம் கூறுதல்ங்கிற ஒரு பழக்கம் இருந்தால் அது மற்றவர்களுக்கு தெரிகின்ற பொழுது அவன் தர்மத்தை பற்றி பேசுறது போலியானது என்று அறிந்து கொள்ளப்படும். அவன் வார்த்தையில் தான் பேசுகிறானே ஒழிய, வாயில் தான் பேசுகிறானே ஒழிய, அவனுடைய மனதில் தர்மங்கிறது இல்லைங்கிறது புரிந்து போகும். ஏன்னா மனதில் தர்மங்கிறது, தர்மத்தை பற்றிய தெளிவு, ஆழமான புரிந்து கொள்ளுதல், உணர்வு, தர்மத்தில் பிடிமானம் இருந்தால் புறங்கூறுதல்ங்கிறத அவன் செய்ய மாட்டான். புறங்கூறுதல்ங்கிறத அவன் செய்தான்னா அவன் தர்மத்தை பற்றி பேசுகிற பேச்சு உளப்பூர்வமானது அல்ல என்று மற்றவர்களால் அறிந்து கொள்ளப்படும். அறிஞர்கள் புரிஞ்சு, வெறும் வாயில் பேசிகிட்டு இருக்கானா, வெறும் வாயில் தான் தர்மத்தை பேசுகிறான், அவன் தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய ஆள் இல்லை என்று அறிஞர்கள் புரிந்து கொள்வார்கள். எதை வச்சு? அவனுடைய புறங்கூறுதல் பழக்கத்தை வச்சு. அதை வைத்து கொண்டு புறங்கூறுதல் பெரிய குற்றம், அந்த குற்றத்தை இவன் இவ்வளவு வெளிப்படையாக செய்து கொண்டு இருக்கிறான், இவனுக்கு அப்போ தர்மத்தை பற்றி தெரியவில்லை என்று மற்றவர்கள் தெரிந்து கொள்வார்கள். அதான் சொல்கிறார். ஒருவரின் புறங்கூறும் கீழ்மை குணத்தால் அறம் நல்லது என்று அவன் சொல்லும் வார்த்தைகள், அறத்தை பற்றி, தர்மத்தை பற்றி அவன் பேசுகின்ற வார்த்தைகள் அவன் மனதிலிருந்து விலகியவை என்று. அதனால் நெஞ்சத்தால் அண்மைனா, அவன் மனதிலிருந்து, அண்மைனா தூரம், விலகி இருக்கிறதுன்னு அர்த்தம். ரொம்ப விலகி, அவனுடைய மனது தர்மத்திலிருந்து விலகி இருக்கு. வாயில் மட்டும்தான் தர்மம் வந்து கொண்டு இருக்கு, மனது தர்மத்திலிருந்து விலகி இருக்கிறது என்று
அறிஞர்களால் அறிந்து கொள்ளப்படும். அறத்தை அறிந்தவர் புறங்கூற மாட்டார். ஆகையால் புறங்கூறுபவன் அறத்தை பேசினாலும் அது அவர் அறிந்து பேசுவது அல்ல. வெறுமனே பேசுகிறார், ஏதோ புஸ்தகத்தில் படித்ததை கேட்டதை வச்சு பேசிக்கொண்டார். நானும் நல்லவன்னு காட்டிக்கொள்வதற்காக பேசுகிறான். நான் தர்மத்தை பற்றி ஒருத்தன் பேசினாலே அவன் நல்லவன் நினச்சிட்றான். சாமானிய மக்கள் அப்படி நினைக்கிறார்கள். பேசுனானே சினிமாவில் ஒரு 4 நல்ல டைலாக் பேசுனாக்க அப்படி சமூக அக்கறையோடு அவர் பேசுகிறது தான், செய்கிறதெல்லாம் வேறு வேலை. ஆனால் பேசுனாக்க ஒரு நல்ல டைலாக், யாரோ எழுதி கொடுத்த டைலாக்கை ஹீரோ பேசுனாருனாக்கா ஆகா அவர் தான் அடுத்த முதலமைச்சர்னா முடிஞ்சு போச்சு. அவன் சினிமாவில் பேசுகிற டைலாக் பண்ணுற வேலை தாத்தா வேலை, பண்ணுறதெல்லாம் அவர் அங்கே ஆன்டி ஹீரோவாக இருக்கார். ஆனால் பேசுகிறது மட்டும் நல்ல டைலாக்கெல்லாம் எதுகைமையோட கரெக்டாக பேசுகிறாருன்னா யாரோ அதுவும் அவனுடைய டைலாக் கிடையாது, யாரோ வச்சனகர்த்தா எழுதி கொடுத்ததை பேசுகிறாருனாக்கா ஆகா ரொம்ப நல்லவன்னு அறியாதவர்கள் நினைக்கலாம். ஆனால் அறிஞர்களுக்கு உண்மை புரியும். அவர்கள் அவரை மதிக்க மாட்டார்கள். மனம் தீயதாக இருப்பவன் அறத்தை நன்றென்று சொன்னாலும் அவன் மனம் அதிலிருந்து விலகி இருக்கிறதென்று அவனது புறங்கூறுதல் என்னும் பாப்பச் செயலால் அறிந்து கொள்ளப்படும். அறிஞர்கள் பெரியோர்கள் அறிந்து கொள்வார்கள். பிறன் பழி கூறுவான் தன் பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். பிறன் பழி கூறுவான் தன் பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். பிறன் பழி கூறுவான், பிறரை பழி கூறுபவன், ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் பழித்து கூறுகிறவன், அவனுடைய குற்றங்களை கூறுகிறவன். தன் பழியுள்ளும், அவனிடத்தில் இருக்கக்கூடிய குற்றம், பழி கூறுகிறவன் அவனிடத்தில் நிறைய குற்றம் இருக்குமே, அதற்கு அந்த குற்றத்துக்குள்ள திறன் தெரிந்து அதில் பெரிய குற்றம் எதுன்னு பார்த்து, ஏன்னா அதை 4 பேர்கிட்ட சொன்னாக்கா அது போயிடும். யாரை பற்றி பேசுகிறானோ அவனுக்கும் அது போகும். உன்னை பற்றி இப்படியெல்லாம் ஊருக்குள்ளே பேச்சு இருக்குது, இது காற்று வழியாக வதந்தி தானே, அப்படியே போய்கொண்டே இருந்தால் கடைசியில் அவனிடத்துக்கு அது போகும். அவன் தோடி பார்த்தா யாரா இதை ஆரம்பித்து விட்டதுன்னா, யார் இதை இப்படி தவறாக பரப்புனதுன்னு தேடி கண்டுபிடிச்சி யார் சொன்னானோ அவனை பற்றி அவன் அதை விட. அதனால் தன்பழியுள்ளும் திறன் தெரிந்தன, அதில் எது பெருசோ இருக்கிறதுலையே எது பெரிய குற்றமோ அதை தோண்டி எடுத்து அதை நேரடியாக அவன்கிட்ட குறை சொல்லுவான். நீ என்ன ரொம்ப யோக்கியமா, நீ அதை பண்ண இதை பண்ண அப்படின்னு சொல்லி அது சொல்லப்படும். அப்போ நம்மளுடைய லட்சணம் தெரிந்து போய்விடும், அது வெளியே வந்துவிடும்னா. அதனால் நீ வச்சிருக்க வாட்சுக்கு பில்லு இருக்கான்னு ஒரே ஒரு கேள்வியை கேட்டான். அவ்வளோ நம்ம லோக்கல் அரசியல், நீ வச்சிருக்க ஒரு பில்லு வச்சிருக்கிய, ஒரு வாட்சு கட்டியிருக்கியா, அந்த வாட்சுக்கு பில்லு வச்சிருக்கியான்னு ஒரே ஒரு கேள்வி கேட்டார்னா. அரசியல் அதிகாரத்தில் இருக்கிற ஆள் ஒரு சாமானிய ஆளை, எதிர்கட்சி ஆளை பார்த்து கேட்டா அப்புறம் அவர் சும்மா இருப்பாரா? அவர் என்ன, இவன் பண்ண எல்லா ஊழலையும் எடுத்து அப்புறம் ஃபைல்ஸாக வெளியே வருது, வரிசையாக வெளியே வருதுன்னாக்கா தேவையா? அது பேசாமல் வாய வச்சுட்டு இருந்திருக்கலாம்ல. அதுதான். அதனால் தன் பணியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும்னா. பழிக்கு உள்ளானவன் பழித்தவனின் குற்றங்களில் பெரியதை நேரே கூறுவான் என்பது கருத்து. அதனால் உன்னுடைய குற்றம் வெளியே தெரியாமல் இருக்கணும்னா அடுத்தவனை பற்றி பேசாதேன்னா அது நல்லது. பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர், நகச்சொல்லி நட்பாடு தேட்டாதவர். பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர், நகச்சொல்லி நட்பாடு தேற்றாதவர். நகச்சொல்லி நட்பாடு தேற்றாதவர் பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர். நகைச்சொல்லினா நகைக்க சொல்லி அன்பாக பண்பாக இனிமையாக பேசி பலரை நட்பாக்கி கொள்ளும் விவேகம் இல்லாதவர், அந்த தன்மை அந்த திறமை அந்த சாமர்த்தியம் இல்லாதவர். நகைச்சொல்லி நட்பாடுனா நட்போடு கூடியிருத்தல். எப்போ நட்பு வரும்? எல்லோரிடத்திலும் அன்பாக பேசுறது, எல்லோருடைய பெருமைகள் நல்ல விஷயங்களை பேசுறது, நல்ல குணங்களை நல்ல தன்மைகளை பலர்கிட்ட பேசுகிற பொழுது பாராட்டுகின்ற பொழுது, நீ அதை பண்ணியிருக்க நல்லா இருக்குது, இதை பண்ண நல்லா இருக்குன்னு சொல்லி 4 பேர்கிட்ட பாராட்டி அவர்கள் மகிழும்படியாக பேசுகிற பொழுது நிறையா நட்பு வருது. அந்த நட்பு அப்படி தெரியாதவர்களையே
உறவுகளில் தெரியாதவர்களையே 4 பேர் அவர்கள் பண்ணுகின்ற நல்ல காரியங்கள், அவங்களுடைய நல்ல குணங்களை பாராட்டி பேசுகின்ற பொழுது இவனுக்கு நல்ல நட்பு ஏற்படுகின்றது, ஒருவனுக்கு ஏற்படும். இது நன்மை. நிறைய நண்பர்கள் இருக்கிறதுங்கிறது ஒருவனுக்கு நன்மை. ஆனால் அப்படி நட்பர்களை அந்நியமாக புறத்தில் சம்பந்தம் இல்லாத இருக்கிறவர்களை நண்பர்களை ஆக்கிக்கொள்ள தெரியாதவன் அதுக்கு மேலே போய் என்ன பண்ணுறான்னா பகைச்சொல்லி கேளிர் பிரிப்பர். இந்த பகைச்சொல்லினா புறங்கூறி, கேளிர் பிரிப்பர்னா தன்னுடைய உறவுகளையே பிரிய வச்சுருவான். அவனுடைய உறவுகளின் பிரிப்பு, நமக்கு எவ்வளவு உறவுகள் நண்பர்கள் இருக்கோ அந்த அளவுக்கு அது ஒரு விதத்தில் நன்மை, ஒரு விதத்தில் தொந்தரவு, அது வேற. ஆனால் நமக்கு ஒரு ஆபத்து காலத்தில் அது உதவிக்கு வருவார்கள். நண்பர்கள் இருக்கிறதுங்கிறது ஒரு விதத்தில் நண்பர்கள் நல்லவர்களாக இருந்தால் அது முக்கியமானது. அதெல்லாம் நட்பாரா இதெல்லாம் பிறகு சொல்கிறேன். அதனால் நமக்கு கடன் கொடுக்குற நண்பராக இருக்கணும். நிறைய நண்பர்கள் இருந்தால் நாம் கடன் கொடுக்குற மாதிரியான நண்பர்களை வைத்து கொள்ளக்கூடாது. நமக்கு ஆபத்துக்கு தேவைன்னா உதவக்கூடிய நண்பர்களாக நிறைய பேர் இருந்தால் நல்லது. அந்த நண்பர்கள் எப்படி வருவார்கள்? அன்பா பண்பா பழகிற பொழுது வருவார்கள். அந்த பண்பு இல்லாதவன், அந்த விவேகம் திறமை இல்லாதவன் என்ன பண்ணுறான்? இந்த புறங்கூறுதல்ங்கிற கெட்ட பழக்கத்தினால ஏற்கனவே நண்பர்களாக உறவுகளாக இருப்பவர்களை விட அவர்களையே கூட பிரித்து விடுவான்னா. ஏன்னா உறவுகளாக இருக்கிற பொழுது, நெருங்கி இருக்கிற பொழுது அவர்களுடைய சின்ன சின்ன குற்றம் குறைகள் தெரியும். ரொம்ப பெருசாக தப்பு பண்ணால் தான் அது வெளியே தெரியும், எல்லாருக்கும் தெரியும், ஊருக்கே தெரியும்னா. ஆனால் சின்ன சின்ன குற்றங்கள் பக்கத்தில் யார் இருக்கிறார்களோ, நெருக்கமாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் தெரியும். அவர் அப்படி தெரிந்து கொள்பவர்கள் அந்த உறவுகளுடைய குற்றத்தை அவர்களிடத்தில் சொல்லலாம், அல்லது கண்டுக்காமல் விட்டலாம், மற்ற நல்ல விஷயங்களை வைத்துக்கொண்டு நட்பாக உறவாக பழகி கொண்டு இருக்கலாம். ஆனால் இவனுடைய பொறாமையினாலேயோ இல்லை அறியாமையினாலோ அல்லது சும்மா மனதுக்குள்ளே வைத்து கொள்ள முடியாமல் இருக்கிறதுனால 3வது ஆள்கிட்ட சொன்னால் அது தெரிய வருகின்ற பொழுது நமக்கு மட்டுமே தெரிஞ்சது எப்படா அடுத்தவனுக்கு போச்சுன்னா, நம்ம கூட நெருக்கமாக இருக்கிற ஆள் இவன் தான் போட்டு கொடுத்துருப்பான் அப்படின்னு அதற்கப்புறம் இவனையே பகையாக பார்க்க ஆரம்பிச்சிருப்பான். அப்போ உறவுகளையே இவனை பகையாக்கி கொள்கிறான். அவர்களுடைய குற்றத்தை குறைகளை மற்றவர்களுக்கு சொல்வதன் மூலமாக உறவுகளையே பகையாக ஆக்கி கொள்ளுகின்றான். அப்படி இருக்கிறவன் அந்நியர்களை எப்படி நண்பனாக ஆக்க முடியும்? உறவுகளையே பகையாக்கிறது, இந்த புறங்கூறுதல்ங்கிறது உறவுகளையே பகையாக்கிவிடும் அப்படிங்கிறதான் சொல்கிறார். நல்லா சிரித்து மகிழும்படியாக இனிய சொற்களை பேசி மற்றவரோடு நட்பு கொள்வதை அறியாதவர் புறங்கூறி தமது உறவினரையும் பிரிந்து போக செய்வர். அதனால் நன்மையை இனிமையாக பேசினால் அந்நியரும் நண்பராவார், பிறரது குறைகளை புறம் பேசினால் உறவினரும் பகைவராவார். இதெல்லாம் நம்ம உலகத்தில், சமூகத்தில், குடும்பத்தில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயம்தான். இப்போ நண்பர்கள் எப்பொழுது பகைவர்கள் ஆகிறார்கள்? நண்பர்கள் அல்லது உறவுகளாக இருந்து நமக்கு நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல, அவர்கள் நியூட்ரலாக இருந்தாலுமே நமக்கு பல பிரச்சனைகள் இல்லை. அவன் எப்போ எதிரி ஆகிறானோ அப்போ ரொம்ப ஆபத்து அதிகமாகுது. உண்மையிலே எதிரியை விட உறவு எதிரி ஆகிற பொழுது தான் அதிகமான ஆபத்துங்கிறது. ஏன்னா நம்மளுடைய எல்லா பக்கமும் அவனுக்கு தெரியும். விபீஷணன் பேசாமல் இருந்தால் பரவாயில்ல, அவன் ராவணனை விட்டு ராமர் பக்கம் போனானே, அதுதான் அவனுக்கு பெரியது. ஏன்னா இங்கே என்னெல்லாம் இவன் படைபலம் இருக்குது, யாரெல்லாம் இருக்காங்க, எல்லா ரகசியமும் அவனுக்கு தெரியும். அப்போ அந்த விபீஷணனை பகைத்து கொள்ளாமல் அவன் சொல்கிறத செய்யலைன்னாலும் காதில் வாங்கிட்டு அவனை அசிங்கப்படுத்தாமல் அவனை கீழ்மைப்படுத்தி பேசாமல் இருந்திருந்தால் அவன் பேசாமல் இருந்திருப்பார். ஆனால் அவனை தன் தம்பி தான் நல்லது தான் சொல்கிறான், நல்லது சொல்கிறத அவனுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. புரிந்து கொள்ள முடியலைன்னாலும் அவனை பகைத்து கொள்ளாமல் பேசாமல் இருந்திருந்தா அவர் பாட்டுக்கு பேசாமல் இருந்திருப்பார். அவனை நீ இங்கேயே இருக்காது, என் கண்ணிலேயே முழிக்காதேன்னு சொன்னாக்கா சரின்னு எதிரி பக்கம் போய் சேர்ந்துட்டார். அதுதான் ஆபத்து. எதிரிக்கு தெரியாத விஷயம்லாம் இவர் தான் போட்டு கொடுத்தார். அங்கே என்னெல்லாம் இருக்குது, எவ்வளவு படைகள் இருக்குது, எப்படியெல்லாம் அவர்கள் சண்டை போடுவாங்க, எல்லா விஷயத்தையும் ரகசியம் சொன்னது யார்? விபீஷணன் தான். அந்த மாதிரி உறவுகள் பகையானா அது ரொம்ப ஆபத்து. பகையாக இருக்கிறத விட ஆபத்து உறவுகள் பகையாக ஆகிறது தான். அதனால் அது நமக்கு பெரிய கெடுதலாக ஆகும். அந்த பகையாக ஆகிறதுக்கு பல காரணங்களில் ஒரு காரணம், முக்கியமான காரணம் புறங்கூறுதல். அதனால் புறங்கூறுதல் இல்லாமல் இருந்தால் நமக்கு பகை குறைவாக இருக்கும், உறவுகள் பகையாகிறது குறைவாக இருக்கும். அதனால் நாம் துன்பம் இல்லாமல் இருக்கலாம். நன்மை வருதோ இல்லையோ கெடுதல் இல்லாமல் இருக்கும். அடுத்த குறள்.
துண்ணியார் குற்றமும் தூற்று மரபினார் என்னை கொள் ஏதிலார் மாட்டு. துண்ணியார் குற்றமும் தூற்று மரபினார் என்னை கொள் ஏதிலார் மாட்டு. சென்ற பாடலில் உறவுகள் பிரிந்து போவார்கள் அப்படிங்கிற கருத்தை சொன்னார். இங்கே என்ன சொல்கிறார்னா, உறவுகளிடத்திலேயே அன்புக்குரியவர்களிடத்திலேயே ஒருவன் குற்றம் காணும் தன்மை உடையவனாக இருந்தால் அந்த குற்றத்தை பெரிதாக்கி பெரிதாக்கி பலரிடம் சொல்லும் தன்மை உடையவனாக இருந்தால் அவன் மற்றவங்களை பற்றி என்ன பேசுவான்னா, அன்புக்குரியவர்கள் நன்மை செய்யவர்களை பற்றியே இவ்வளோ குறை சொல்கிற ஆள் மூணாவது ஆளை பற்றி பேசுகிறதுக்கு சொல்லவும் வேண்டுமா அப்படின்னு கேட்குறார். அதனால் துண்ணியார் குற்றமும் தூற்று மரபினார். துண்ணியார்னா உறவினர்கள், நெருங்கி இருப்பவர்கள். குற்றமும் அவர்களுடைய குறைகளையும், சின்ன சின்ன குறைகளை, அப்போ அது கண்டுகொள்ளாமல் இருக்கணும். நல்ல விஷயங்களை பார்த்து பழகலாம், அல்லது குற்றங்களை அவர்களிடத்தில் சொல்லலாம். ஆனால் அதை பெரிதுபடுத்தி தூற்றுதல்னா பரப்புதல், பரவச் செய்தல் அப்படிங்கிறது. மரபினார்னா அதை பழக்கமாக கொண்டவர். அப்படி குறைகளை சொல்கிறது, குறைகளை அடுத்த ஆள்கிட்ட சொல்கிறது, அதை பிரச்சாரம் பண்ணுறது என்று அந்த தன்மை உடையவர்கள், அந்த பழக்கத்தை உடையவர்கள் ஏதிலார் மாட்டு என்னை கொள்ளார். ஏதிலார்னா அந்நியர், உறவாக இல்லாத மற்றவர்களை பற்றி அவன் சொல்லக்கூடியது என்னெல்லாம் சொல்லுவானோனா, என்ன சொல்லுவானே தெரியாது, என்ன வேணாலும் சொல்லுவான். அவனுக்கு அவன் கற்பனை, அதில் அவனுக்கு ஒரு சுகம், அந்த புறங்கூறுதல்ங்கிறதுல ஒரு சுகம் இருக்குது. ஏன் அதை பண்ணுறானா, இந்த காசிப்பிங் ஏன் நடக்குதுன்னா அதில் ஒரு சுகம் இருக்குது. சொல்கிறதுல அடுத்தவனை பற்றி இன்னொருத்தனுக்கு போட்டு கொடுக்கறதுல இவருக்கு ஒரு சுகம் இருக்குது. அதனால் உறவுகளையே பற்றி குறைன்னு சொல்கிற ஆள், உறவு இல்லாதவர்கள் அந்நியர்களை பற்றி இல்லாததெல்லாம் அவனை கற்பனையாக கிளப்பி விடுவான். பார்க்கலாம் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் எல்லாம் குற்றமே நடக்காத ஒன்றும் நடந்த மாதிரி ஏதோ கிளப்பி விட்டு அவன் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கான். அது ஃபேக்ட் செக் யார் செக் பண்ணுறது, உண்மை எதுங்கிறது யார் ஆராய்ச்சி பார்க்கறது, அதை 10 பேர் ஃபார்வேர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அது உண்மையில் நடந்ததா இல்லையா, அப்படித்தான் அவர் செஞ்சாரா இல்லையான்னு எதுவுமே தெரியாமல் அதில் ஒரு சுகம். அதை ஃபார்வேர்ட் பண்ணுறது, கிரியேட் பண்ணுறவனுக்கு ஒரு சுகம். ஒன்று பகையினால் பண்ணலாம், எதிர்க்கட்சியால் அவனை கெடுக்கணும், இல்லை நாட்டுக்கு துரோகம் பண்ணணும், வேறு சுயநலத்துக்காக பண்ணலாம். அது இல்லாமல் ஒரு பொழுதுபோக்காகவே செய்கிற ஆள் இருக்கிறான், அதில் சுகம் காங்குற ஆள் உண்டு. அதை ஃபார்வேர்ட் பண்ணுறதுல நமக்கு ஒரு சுகம். அடுத்த ஆளுக்கு இன்னும் 10 பேருக்கு அனுப்பிச்சி பரப்பி விடுவேன்னா. ஏன்னா யாரும் நல்லவன்கிற பேரோடு இருக்கக்கூடாது. ஏன்னா நாம் நல்லவன் இல்லை. ஏன்னா எல்லோரும் நம்மளை மாதிரித்தான் குற்றவாளினா நமக்கு குற்ற உணர்வு இல்லாமல் இருக்கும். இல்லை, எல்லோரும் நல்லவனாக இருந்து நம்மள்கிட்ட இதை சில குற்றம் இருக்கிற பொழுது நம்மளுடைய குற்ற உணர்வு நம்ம உள்ளே குத்திக்கிட்டு இருக்குல்ல. அதனால் என்னென்னா எல்லாருமே அயோக்கியர்கள் தான் அப்படிங்கிறத பரப்பி விட்டுட்டா நம்மளுடைய குற்ற உணர்வு, அந்த அகங்காரம் கொஞ்சம் அமைதிப்படும். நாம் மட்டுமா தப்பு பண்ணுறோம், எல்லாரும் பண்ணுறான்னா அப்படி. அதனால் அதெல்லாம் மனசு பண்ணுகின்ற வேலைகளில் அதெல்லாம் ஒன்று. அதனால் அவன் என்னெல்லாம் சொல்லுவானோ தெரியாதுங்கிற. உறவுகளையே குறை சொல்லி மற்றவரிடம் பேசுபவர் அயலாரின் குற்றத்தை பேசாது இருக்க மாட்டார். நல்லாவே பேசுவார், நிறையாவே பேசுவார். அடுத்த பாடல் 9. அரண் நோக்கி ஆற்றுங்கொள் வையம் புறநோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை. அரண் நோக்கி ஆற்றுங்கொள் வையம் புறநோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை. வையம்னா பூமி, வையகம் வையம் பூமி. இந்த பூமி பூமாதேவியானவள். புறநோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை. புறம் நோக்கி மற்ற விஷயங்களே பார்த்து புறம் பேசி மற்றவர்களுடைய குறைகளை பார்த்து அதை மற்றவர்கள்ட்ட பேசி கொண்டிருக்கின்ற புன்சொல் உரைப்பான், கீழ்மையான சொல்களை பேசுகின்றவனை பொறுத்து கொண்டு இருத்தல். அப்படின்னா அவனை தாங்கி கொண்டு இருத்தல். பூமாதேவி இந்த மாதிரி ஆளெல்லாம் தாங்கி கொண்டு இருக்கிறது எதற்காகனா அறம் நோக்கி ஆற்றும் கொள் அப்படிங்கிறார். அறம் நோக்கினா அதோட தர்மம், நம்மளுடைய தர்மம், பூமியோட தர்மம் தன்னிடத்தில் இருக்கிறவர்களை தாங்கக்கூடியதுங்கிறது அதற்கு தர்மமாக இறைவன் விதித்திருக்கிறான். பூமாதேவிக்கு பூமிக்கு அதனிடத்தில் என்னெல்லாம் இருக்கோ அதை காப்பாற்றக்கூடியது, அதை தாங்கக்கூடியதை தர்மமாக இறைவன் விதித்திருக்கிறார். அதனால் விருப்பம் இல்லைனாலும் இவனெல்லாம் தாங்க வேண்டி இருக்குன்னா.
அப்படி ஒரு சுவைப்பட சொல்கிறேன். அதனால் பிறர் புறம்பே சென்றது அறிந்து அறிந்து அவரை பற்றிய கீழான சொற்களை, அதாவது அவர் நேராக இல்லாமல் வெளியே வேற போயிட்டார், நேராக இருந்து நேராக சொல்லலாம், அவன் போனதுக்கு அப்புறம் தான் பேசுவான். இருக்கிற பொழுது பேசாமல் அந்த பக்கம் போயிட்டாரான்னு எட்டி பார்த்துட்டு அப்புறம் அப்படி ஆரம்பிக்கிறாங்களா. பிறர் புறம்பே சென்றது நோக்கினா, புறம் நோக்கினா பக்கத்தில் ஆள் இல்லைல்ல, சரி இப்போ நம்ம பேச ஆரம்பிக்கலான்னு புறம் நோக்கி புன்சொல் உரைப்பான். அவன் புறம்பே போனது நோக்கி பார்த்தது நோக்கி அவரை பற்றிய கீழான சொற்களை பேசுபவனது உடற்சுமையை பூமியானது அறம் கருதி மட்டுமே சுமக்கிறது போலும். அதனால் பொறைங்கிறது பொறுத்து கொண்டு அவனை சுமந்து கொண்டு இருக்கிறது. உண்மையிலே அதற்கே விருப்பமில்லை, அவனை உள்ளே வாங்கிக்கலாம். ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்தி அவனை உள்ளே வாங்கிக்கிறது தான் நல்லது. அதான் பூமாதேவியோட விருப்பம். இருந்தாலும் ஏன் தாங்கிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தர்மம் இருக்குது, அதனால் தாங்கி கொண்டு இருக்கிறார்கள் போலுங்கிற. அதனால் ஆற்றுங்கொள்னா அதனால தான் இன்னும் தாங்கி கொண்டு இருக்கிறாள்னா. இவனெல்லாம் உயிர் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாத ஆள், இவனெல்லாம் ஏன் இன்னும் கடவுள் வச்சிருக்கிறார் நம்ம சில சமயங்களில் நினைக்கிறோம்ல. இந்த தீவிரவாதிகள் அல்லது இந்த கெட்டது பண்ணக்கூடிய ஆள்லாம் உயிர் வாழ்கிறதுக்கு எந்த விதத்துலேயும் தகுதி இல்லாத ஆள், ஏன் கடவுள் இவனை இன்னும் வச்சிருக்காருனா அந்த மாதிரி பூமாதேவி ஏன் இவனை இன்னும் உள்வாங்கி கொள்ளாமல் வைத்து கொண்டு இருக்கிறது, அதோட தர்மம் கருதி அப்படின்னு சொல்கிறார். அனைத்தையும் தாங்குவதை இயல்பாக கொண்டிருக்கும் பூமி தேவியானவள் தாங்க தகுதியற்ற அறம் கூறுபவர்களின் உடலையும் தாங்கி கொண்டிருப்பது அதனுடைய தர்மம். அதற்குன்னு ஒரு சுதர்மம் இருக்கே, எதாக இருந்தாலும் தாங்கணும் அப்படிங்கிறது அந்த தர்மத்தை கருதி போலும். புறங்கூறுபவன் பாபி என்ற கருத்தில் கூறப்பட்டது. அதனால் ஒரு பெரிய பாப்பம், இந்த பாபியையும் இன்னும் உயிரோடு இருக்கிறானேனா. பாபி தான் ரொம்ப காலம் இருக்கான், புண்ணியசாலியெல்லாம் சீக்கிரம் போயிடுறான், பாபிகள் தான் ரொம்ப காலம் உலகத்தில் இருக்கிறான்னா. ஏன் வைத்திருக்கிறார் கடவுள்னா அவன் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு வேண்டுமேனு வச்சிருக்கிறார். இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம், அவன் திருந்தட்டும் அப்படின்னு. நல்லவர்கள் நல்லா இருக்காங்க, அதனால் சீக்கிரமாக அடுத்த லோகத்துக்கு கொண்டு போகலாம், உயர்நிலைக்கு கொண்டு போகலான்னு சீக்கிரம் எடுத்துக்கிறார் நல்லவர்களை. கெட்டவர்களுக்கு நீண்ட ஆயுள் கொடுக்குறாருனா ஏன் கொடுக்குறாருனா அவன் திருந்துறதுக்கு இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்து பார்க்குறார், திருந்தட்டுமேனா. ஏன்னா அடுத்த மனித பிறவி எப்போ வரும்னு தெரியாது. அதனால் இப்போ இதை இழந்துட்டானா அவன் திருந்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அப்படிங்கிறதுனால கருணையினால் அவனுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்து பார்க்கிறார் போலனா. அந்த மாதிரி பூமாதேவி அவர்களுடைய தர்மத்தை வைத்து தாங்கி கொண்டிருக்கிறார்கள். அடுத்த குறள். ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. இங்கே இந்த புறங்கூறுதல் என்ற குற்றத்திலிருந்து ஒருவன் விலகுவதற்கான உபாயத்தை சொல்லுகின்றார். ஏன்னா இது இயல்பாக எல்லோருக்கும் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு பழக்கமாக ஒரு பொழுதுபோக்குக்காக சொல்கிறோம். நமக்கு குறை சொல்லணுங்கிற நோக்கத்தில் கூட இல்லை, நம்ம அறியாமலே அது தவறுன்னு தெரியாமலே சொல்கிறோம். அப்புறம் சொல்கிறதுல இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யத்தினால சொல்லுகின்றோம். திட்டம் போட்டு சொல்கிறதுங்கிறது வேறு, சொல்கிறதே பிளான் பண்ணி சொல்கிறதுங்கிறது அது வேறு. ஆனால் பெரும்பாலானவர்கள் என்னென்னா அந்தளவுக்கு கெட்ட குணம் உடையவர்கள் அல்ல, ஆனால் நம்மை அறியாமலே இந்த பழக்கமானது நம்மிடத்தில் இருக்குது. ஒருத்தர் இல்லாத பொழுது அவரை பற்றி பேசுகிறதுங்கிறது இருக்கின்றது. அதனால் அது வேண்டாம், அது விளக்கத்தக்கது. அந்த கெட்ட குணம் போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய குற்றத்தை பார்க்கணும். அதனால் காண்கிற்பின் ஏதிலார் குற்றம் போல் மற்றவர்களுடைய குற்றத்தை அவர்களுடைய குறையை போல தம் குற்றம் தன்னுடைய குறையையும் நம்மகிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத காண்கில் பார்க்க தொடங்கினால் பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த புறங்கூறுதல்ங்கிறது சொல்லணும்னு தோணாது. நம்மக்கிட்ட இவ்வளவு குற்றத்தை குறைய வைத்து கொண்டு அதை சரி பண்ணி கொள்றதுக்கே நமக்கு முடியலை, அதுக்கே நேரம் போதலை. இதில் அடுத்தவன் குற்றத்தை நாம் ஏன் பார்க்கணும், அது ஏன் நம்ம சொல்லணும்னா அப்படிங்கிற அந்த எண்ணமானது வரும். நம்மளுடைய குறைகளை நம்மளுடைய நெகட்டிவான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது நமக்கு அவன் பரவாயில்லன்னா
அந்த நமக்கிட்ட இவ்வளவு இருக்குது, அவன் பரவாயில்ல, கொஞ்சம் ஏதோ ஒன்று ரெண்டு இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நல்லவனாக இருக்கிறான்ங்கிற ஒரு பாசிட்டிவான எண்ணமானது வரும். அதுக்கப்புறம் நம்மளுடைய குற்றத்தை பார்த்து நம்ம சரி செய்து கொள்வதற்கான முயற்சியை செய்வோம். அதனால் நம்முடைய குற்றம் குறையும், நன்மை ஏற்படும். நல்லா தீதுண்டோனா மண்ணும் உயிர்க்கு, இந்த உலகத்தில் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஜீவர்களுக்கு தன்னுடைய குற்றத்தை காண்பது போல, பிறருடைய குற்றத்தை காண்பதை போல தன்னுடைய குற்றத்தையும் கண்டால் பாப்பமானது இல்லை. அப்போ குற்றத்தை பார்க்கிற பொழுது நாம் புறங்கூறுதல்ங்கிற ஒரு பாப்பத்தை விட்டு விடுகிறோம். ஒன்று, அடுத்த ஆளை பற்றி சொல்கிறதுங்கிறத நம்மகிட்டையும் குறை இருக்குது, யார்கிட்ட தான் குறை இல்லை அப்படின்னு ஒரு அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய நிறையை பார்க்கலாம்ங்கிற ஒரு எண்ணமானது வருகின்றது. ஆமாம், என்னதான் குறையுடையவர்களாக இருந்தாலும் மற்றவர்கள் அதை சகித்து கொண்டு நம்மோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள்ல, அதே மாதிரி பிறருடைய குறைகளையும் என்னதான் இருந்தாலும் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பார்த்து நாம் அவர்களை சகித்து கொண்டு வாழலாம் அப்படிங்கிற அந்த எண்ணமானது நமக்கு வரும். அதனால் புறங்கூறுதல்ங்கிற ஒரு பாப்பம் போகுது. அப்புறம் நம்முடைய குற்றங்கள் நமக்கு தெரியறதுனால நாம் அதை முயற்சி சரி செய்கின்றோம். அதனால் பாப்பமானது குறையும். நல்லா தீதுண்டோன்னு, அதனால் அவர்களுக்கு தீமையானது இல்லை, பாப்பமானது வராதுன்னு. பிறர் செய்கின்ற தவறான செயல்களை பார்த்து மற்றவரிடம் விமர்சிக்கின்ற மனிதன் அவ்வாறு புறங்கூறுவதே ஒரு அறம் இல்லாத செயல் என்பதை அறிந்து, அதனால் இதுவே ஒரு குற்றம் தானே. அடுத்தவனுடைய குற்றத்தை பார்த்து குறை சொல்கிறான், அடுத்தவனுடைய குற்றத்தை குறை சொல்கிறதே ஒரு குற்றம்னு புரிகின்ற பொழுது நாம் அதை செய்ய மாட்டோம். இதுவே ஒரு பாப்பம்னா, அவன் அந்த பாப்பம் பண்ணால் இந்த பாப்பம் பண்ணான்னா, பிறர் செய்த பாப்பத்தை சொன்னாலே பாப்பம் ஒட்டிக்கிறோம் அப்படின்னு ஒன்று. அடுத்த அதை பண்ணால் இதை பண்ணால் பாப்பி அப்படின்னு சொல்கிறதே ஒரு பாப்பம்னா அதுவே ஒரு குறை சொல்கிறது தானே. அது பகவான் இருக்கிறார், பகவான் பார்த்துக்கொள்வார். இல்லை சட்டம் அரசு இருக்குது, அரசாங்கம் பார்த்துக்கொள்ளும். இல்லை இறைவன் இருக்கிறார், இறைவன் பார்த்துக்கொள்வார். அதையே நம்ம வாயால் பேசி பாப்பத்தை உண்டு பண்ணி கொள்ளணும் அப்படிங்கிறது. ஆகவே அது கூடாது, அறிந்து. அதனால் புறங்கூறுவதே ஒரு அறம் இல்லாத செயல் என்பதை அறிந்து புறங்கூறுதலை நிறுத்தினால் அவனுக்கு பாப்பம் ஏற்படுவது இல்லை. அதனால் புறங்கூறுதல்ங்கிறனால வரக்கூடிய பாப்பம் அவனுக்கு இல்லை. ஆகவே அவன் வரும் பிறவிகளிலும் துன்பம் அடைவது இல்லை. புறம் கூறுனா அடுத்த பிறவியில் பாப்பம் வரும்னாரு, புறம் கூறவில்லை என்றால் நன்மையானது ஏற்படும். இதனால் புறங்கூறுதலை விடுவதற்கான உபாயம் சொல்லப்பட்டது. இவ்வாறு இந்த புறங்கூறுதல்ங்கிற ஒரு தீய பழக்கம், தீய எண்ணம், அது மனதில் வருகின்ற ஒரு வாசனை, அழுக்காறு முதலான தீய குணங்களுடைய வெளிப்பாடாக செயலாக இது வாக்கில் வருகின்றது. அதனால் இதை நாம் அறிந்து அழுக்காறு முதலான குணங்களை போக்கிக் கொண்டால் புறங்கூறுதல் வராது. அப்படியே அது கொஞ்சம் இருந்தாலும் இதை நிறுத்தி கொள்ளணும், வெளியே வராமல். உள்ளே இருக்கிறத சரி பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம், ஆனால் உள்ளே அதிகமாக இருந்தால் வெளியே வந்துடும். அதனால் முதல்ல வெளியே போகிறத நிறுத்திட்டு, அடுத்தவங்களை வாக்கில் குறை சொல்கிறத நிறுத்திட்டு, அப்புறம் அதற்கு காரணமாக இருக்கிறத, ஏன்னா ஒரு குற்றம் அதற்கு வேரோடு அழிக்கணும்ல, அதனால் அதற்கு காரணமாக புறங்கூறுதல்ங்கிறதுக்கு வேறாக இருக்கக்கூடிய அழுக்காறு முதலான குணங்களை நம்ம அழிக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். இந்த அளவில் புறங்கூறுதல் அதிகாரத்தை நிறைவு செய்கின்றோம். ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேதப் பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொரும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.